ராஜேஷ்குமார் அவர்களின் 2017இல் வெளிவந்த மெல்ல மெல்ல ஒரு திகில் கதையை தொடர்ந்து கேட்கலாம். என்கேஆர் அனைத்து கதைகளும். நான் நித்யா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. ராஜேஷ்குமார் பிடிக்குன்னா ஒரு ஹார்ட்டின் அனுப்பிடுங்க. வாங்க கதையை கேட்கலாம். தெருமுனையில் ஒரு சின்ன சூட்கேஸோடு கண்கள் நிறைய ஆவலோடும் காத்திருந்த கதம்பா நித்தில் ஸ்கூட்டரில் வருவதை பார்த்ததும் உற்சாகமானாள். இருந்தாலும் உற்சாகத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் முகத்திற்கு பொய் கோபமுலாம் அடித்து உர்ரென்று பார்த்தாள். சாரி கதம்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் சாரி சொன்னேனே, இன்னும் ஏன் உர்ருன்னு கதம்பா வெடித்தாள். நான் சாரி சொல்கிற மாதிரி என்னைக்காவது உங்களை காக்க வச்சுருக்கேனா? நீங்கள் இதே மாதிரி எத்தனை தடவை சாரி சொல்லியாச்சு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சாரி சொன்னதும் நான் உடனே சமாதானம் ஆகி சிரிச்சிடணும், அப்படி தானே? சரி சரி, போடுற சண்டையை ஸ்கூட்டரில் போய்கிட்டே போட்டுக்கலாம். முதல்ல ஏறி உட்கார். பொழுது போகாமல் தெருவில் போகிறவெல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறு. கதம்பா ஒன்றும் பேசாமல் ஏறினாள். வேகம் பிடிக்க நித்தி கிசுகிசுத்தான். என்ன கதம்பா, பட்டும் படாமல் உட்காந்துருக்க? நல்லா முதுகோட சேர்த்து உட்காரு. ரோடு பாரு, எத்தனை குண்டுக்குழி இருக்குது. ஏமாந்து பின்னாடியிலேருந்து விழுந்துருவ. நீங்கள் முதல்ல எகிராமல் ஓட்டுங்க. ரொம்ப சூடாக இருக்க. அந்த கூல்ட்ரிங்க் ஸ்டாலில் நிற்கிட்ட வண்டியை நிறுத்தட்டுமா? ஏதாச்சும் கூலாக சாப்பிட்டு போகலாமா? எனக்கு ஒரு ட்ரிங்க்கும் வேண்டாம் நித்தி. விளையாடாமல் சீக்கிரம் ஸ்கூட்டரை விடுங்க. இப்போவே மணி 8:30. கங்காவோ கிராமத்துக்கு போக 10 ஆகும். ராத்திரி 10 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துடுவேன்னு அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். கல்யாண பொண்ணு கங்காவும் 10 மணிக்கெல்லாம் வந்துடணும்னு என்னிட்ட படித்து சொல்லிட்டு தான் போனான். சீக்கிரம் வந்துடுடி, லேட் பண்ணாதன்னு. அவள் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி தான் லேட் பண்ணிட்டீங்க. இவ்வளவு லேட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நேற்றுக்கு சாயந்தரம் அவங்க கூடயே போயிருக்கிறது. யார் வேண்டான்னு சொன்னா? நேற்று காலையிலே என்கிட்ட வந்து எப்படி குழஞ்சிக்கிட்டு நின்ன நித்தி. நம்ம ஆலிஸ் கொலிக் கங்கா மேரேஜுக்கு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் பஸ்ஸில் புறப்பட்டு போகிறாங்க. நம்ம 2 பேரும் ஸ்கூட்டரில் போகலாம், நீங்கள் ஸ்கூட்டரில் தானே வரீங்கன்னு பல்ல காட்டிக்கிட்டு நின்னது யார்? நீ தானே. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம கதையை நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க. கதையும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்கேஆர் அனைத்து கதைகளும். நான் நித்யா. நன்றி.